அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் அகாடமி. சிஹெச்எஸ்எல் 2025 எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்எஸ்எல் எக்ஸாம் 2025 இதெல்லாம் வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇஏ தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி. நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ தான் எக்ஸாமினேஷனே நடக்குது. அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு இடைவெளி கொடுத்து 2026க்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ 2025க்கான எக்ஸாமினேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நமக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் வரைக்குமே ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட் அப்படின்றத மட்டும்தான் பார்த்துருப்போம். ப்ரொவிஷனல் செலக்ட், இதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் வெயிட் லிஸ்ட் செலக்ட் லிஸ்ட் அப்படின்றது இருந்துச்சு. அது போக அப்புறம் வந்து ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. வெயிட் லிஸ்ட்டை சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனாக யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பிஇஏ தான் வந்து 2025க்கும் 26க்கும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சிஎஸ்எல் எக்ஸாமுக்கும் சரி சிஎஸ்எஸ்எல் எக்ஸாமுக்கும் சரி இப்போ வந்து ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அவங்க அனுப்புகிறாங்க. இதுக்கு 93 பேர் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி 129 வேகன்சிக்கு இவங்க வந்து 403 பேரை வந்து சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. வருகிற 15/7/2026 அன்று இந்த சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷன் நடைபெற இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷன் எதுக்கு இப்போ அப்படி ஒட்டு மொத்தமாக இத்தனை பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க? எடுக்க போகிறது என்னமோ 129 தான் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எத்தனை பேர் வந்து அப்போ வந்து இது எதன் அடிப்படையில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இங்கே படித்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணுன்ற பாண்டிச்சேரியில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டு அவங்க வந்து சில காரணங்களால் நிராகரிக்கப்பட்டால் அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்போ வந்து உள்ள என்ன நடக்குது? சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷன் எதுக்காக வைக்கிறீங்க, இத்தனை பேருக்கு எதுக்காக வைக்கிறீங்க என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. முன்னாடி இருந்த சிஸ்டம் வேறு, இப்போ இருக்கிற சிஸ்டம் வேறு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ரோல் நம்பரை கொடுத்துருவாங்க ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அதில் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களை வெயிட் லிஸ்ட்டில் போட்டுட்டு செலக்ட் லிஸ்ட்டில் அவங்க ஒரு லிஸ்ட்டு, இவங்க தான் வந்து செலக்ட் லிஸ்ட், இவங்க செலக்டட், இவர் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எதனால் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. 2025லலாம் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து அப்ரோச் பண்ணுறதுல கேண்டிடேட்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். சரி, அது ஒரு புறம் இருந்தாலும் அப்போ வந்து டாக்குமெண்ட் ஃபார் வேலட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நியூவாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையுமே பண்ணக்கூடிய பிஇஏ இதை எதன் பின்னாலே இது இயங்கி கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது என்று தெரியல. சிஎஸ்எல் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. சிஎஸ்எஸ்எல் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கொஷின் பேப்பர். கேள்வித்தாள் கடினம் ஈஸி அப்படின்றத பற்றி நம்ம பேச வரல. எப்படி கேட்கப்படுகின்றது, எந்த விதத்தில் கேட்கப்படுகின்றது, எந்தெந்த பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகின்றன அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்களே சொல்லியிருக்காங்க தேர் இஸ் நோ செக்ஷனல் அலோகேஷன். செக்ஷனல் அலோகேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு 100 கேள்வியை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற அந்த தெளிவு அவங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு நேரம் கேள்வியை பார்க்கும்போது காமர்ஸ் படித்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஒரு நேரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு கேள்வித்தாள் சாதகமாக இருக்குது, ஒரு நேரம் வந்து ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஒரு நேரம் பயாலஜி படித்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்படி ஒரு நேரம் ஒரு சார்புடையவர்களுக்காக எடுக்கப்படுகின்ற வினாத்தாளாக இந்த பிஇஏ கொஷின் பேப்பர்ஸ் வந்து இருக்குது. விஏஓவில் வந்து 20 கொஷின் கேட்டிருந்தாங்க ஃப்ரம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து. அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸில் 15 கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ வந்திருக்க சிஎஸ்எஸ்எல் எக்ஸாமில் 15 கேள்வி வந்திருக்கு. பிசியில் வந்து எத்திக்ஸ் கொஸ்டினே கேட்கல. இப்படி மாறி கேள்விகள் கேட்டால் படிக்கக்கூடிய தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய மனநிலையை இந்த பிஇஏ என்றாவது சிந்தித்திருக்குமா அப்படி என்ற கேள்வி எழுந்தபடியே உங்ககிட்ட நான் இதை விட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோலாம் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவதனால் மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? ஒருத்தர் கேட்குறாரு அது மாதிரி, இப்போ நீ கற்றுக்கிட்டு இருக்கியே இதனால ஏதோ பிரயோஜனம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் அகாடமி. நன்றி.